அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதில் காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. படமுமே செம்ம ஜாலியாக வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் செட்டில், அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர், எங்கள் குடும்பத்துலேருந்து ரோபோ அண்ணா வந்து அதில் அவர் கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைண்ணே. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாங் ஓகே, அந்த மாதிரிங்க. இப்போ எப்படி ஜாலியா இருக்கோ அதே மாதிரி ஜாலியா சூப்பரா வந்திருக்கு படம். கண்டிப்பா வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாருங்க, அவ்வளோ அழகா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா தியேட்டர்ல போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்துல வந்துட்டு கதாநாயகியா அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா, கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல வந்து அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பரா. இங்க இருக்காரா? சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான. எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றைக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு.
அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் அந்த அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்று தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள், யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லல, சின்னவங்கள சொல்றேன், சின்ன வயசுலயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு, நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதே நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகுறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை வேணா ரொம்ப திணிக்க கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அத நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்க எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணிக்கிறோம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்லா சூப்பர்பா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட்
ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப். உங்கள் 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் பரல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாருக்கூடயும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்டாக. அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பரந்தாதூருக்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவாரு. பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணதில்ல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இந்த திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன். குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்டென்ட் கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர், அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நிறைய மேடை கொண்டு போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடுறான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர்,
கூடிய விரைவில் அங்கே வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். Check the mic and make sure it sound right, boys.